அதாவது என்னன்னா சிம்பிள் அலாட்மெண்ட் ஆக்ட் ஆர்டர் ஒன்னு இருக்கு. சிம்பிள் அலாட்மெண்ட் ஆக்ட் ஆர்டர் 1968 வந்து ஒரு இது இருக்கு. அதுல வந்து என்னன்னா ஒரு கட்சிக்கும் ஒரு சிம்பிள் சொல்லிட்டு இப்போ சுயேட்சைகளுக்காக ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க, ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. பட் ரெகனைஸ் பார்ட்டிக்கு கொடுக்கிற சிம்பிள் வந்து இந்தியா முழுக்க சிமிலரா இருக்கும். ரெகனைஸ் பார்ட்டிக்கு அது ரொம்ப முக்கியமானது. அஸ்ஸாம், சிக்கிம் 2 ஸ்டேட்ல மட்டும் தரலாம், அங்க லோக்கல் வர அங்க மட்டும் அங்க தவிர இந்தியா முழுக்க யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற சின்னம். அந்த எலிபென்ட் சிம்பிள இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த வடிவிலும் பயன்படுத்தக்கூடாது என்பது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆனால் திரு விஜய் அவர்கள் வேண்டுமென்றே அதை செய்திருக்கிற மாதிரியான நமக்கு தோணுது. ஏன்னா பொதுவா திரைத்துறையினர் திரை கவர்ச்சியின் மூலமாக அரசியலுக்கு வரவங்களுடைய அவங்களுடைய என்ன இருக்குன்னா மக்களுடைய அறியாமை, அரசியல் அறியாமையை பயன்படுத்துவதாக இருக்கும். இவங்க வந்து என்னன்னா அந்த திரையில வந்து என்னன்னா பெரிய ஹீரோ மாதிரி நடிக்கிறாங்க. இங்க வந்து டூப்லாம் போட முடியாது. இங்க அவங்களுடைய எண்ணம் என்னன்னா நல்லவர்கள் போல் நடித்து மக்களை வந்து ஏமாற்றி அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வருவதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமா இருக்குது. இதுல சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய அந்த சிம்பிளா இருக்கிற யானைய உள்நோக்கத்துடன் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது பகுஜன் சமாஜ் கட்சி ஆணித்தரமான குற்றச்சாட்டு. இது வந்து அவங்க அந்த விஜய் அதுக்கு அவருடைய கட்சிக்காரங்க இதை நீக்கவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை பகுஜன் சமாஜ் கட்சி முன்னெடுக்கும். இது நியாயமான எதிர்வாதமா இல்ல. நீங்க சொல்லுது எனக்கு புரியுது, நியாயமான எதிர்வாதம் கிடையாது. ஏன்னா எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் பண்ணல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த வடிவில் பயன்படுத்தலாம். கொடி வந்து மிக முக்கியமானது இல்லையா? கொடியை ஏத்துறாங்கல்ல, மிக முக்கியமானது இல்லையா? அவங்க பயன்படுத்துறது மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கும். மெயின் திங் அதான். ஏற்கனவே வந்து மிகப்பெரிய வழக்குகள்லாம் சந்திச்சிருக்காங்க. இரட்டை காளை மாடு பசுவும் கன்றுன்னு சொல்லிட்டு 2 சிம்பிள் இருந்தது. இந்த வழக்குல வந்து என்னன்னா ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது, சிம்பிள். இவருடைய நடவடிக்கை மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக இருக்கிறது. அதனால்தான் பகுஜன் சமாஜ் கட்சி கடுமையா தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்குது. ஸ்டேட் ரெகனைஸ் பார்ட்டி, நேஷனல் ரெகனைஸ் பார்ட்டின்னு இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஸ்டேட் ரெகனைஸ் பார்ட்டியா இருக்கிற சமாஜ்வாதி பார்ட்டியோட சிம்பிள தெலுங்கு தேசத்துக்கு கொடுக்கலாம், தப்பு இல்ல. அது இங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஆனால் நேஷனல் ரெகனைஸ் பார்ட்டின்றது அது வந்து ஒரு மைல்ஸ்டோன். அதை ரீச் பண்ணி இருக்கிற கட்சிங்க வந்து இந்தியாவில் 6 கட்சி தான். அதுல பகுஜன் சமாஜ் கட்சி 1. அதனால இந்தியா முழுக்க பிஎஸ்பி யானை சின்னத்தை தான் வந்து பயன்படுத்துது. நீலக்கொடியும் யானை சின்னமும் டாக்டர் அம்பேத்கருடைய அடையாளம், அது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அடையாளம் இல்ல. அது மாதிரி சீப்பான அட்வான்டேஜ் பகுஜன் சமாஜ் கட்சி விரும்பாது, எப்பவுமே விரும்பாது. எந்த நடிகை இவங்களுடைய சீப்பான பிரச்சாரத்தில் வளர்ந்தது அல்ல பகுஜன் சமாஜ் கட்சி. மாறாக ஒவ்வொரு சாதாரண மனிதரையும், எளிய மனிதரையும் பொலிட்டிசைஸ் செய்து அரசியல் அறிவை ஊட்டி தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்ந்ததுதான் பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த சீப் விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை. சிம்பிளான விஷயம் என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பயன்படுத்துற விஷயத்தை இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பயன்படுத்துவது அரசியல் நாகரிகமற்றது, அறமற்றது, சட்டத்துக்கு புறம்பானது.